வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் ஒரு 26 சைஸ் பிளவுஸுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே மாதிரி துணியை மடிச்சு போட்டு எப்படி ஈஸியான முறையில் வெட்டலான்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் துணியை முன் பக்கத்துக்கு ஒன்றும் பின் பக்கத்துக்கு ஒன்றும் பேப்பரில் வச்சிருக்கிறேன். இதை இது ஒரு பாட்டு தான். நீங்கள் துணியை நாங்கள் டபுளாக மடித்து வைக்கிற நேரம் முன்னுக்கு 2 பாட்டு பின்னுக்கு 2 பாட்டுன்னு 4 பாட்டு வந்துடும். இப்போ நான் சிங்கிள் பீஸ் தான், முன்னுக்கு ஒன்றும் பின்னுக்கு ஒன்று. ஆனால் ரெண்டையுமே சேமாக முன் பாட்டையும் பின் பாட்டையும் கட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளோ எங்களுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இடம் விட்டுக்கிறணும். நான் கீழே எனக்கு 1 இன்ச் போதும். இந்த 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு 1.5 இன்ச் வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுக்கிறலாம். இப்போ அந்த மடிச்சு தைக்கிற கோடை கீழே போட்டாச்சு. அடுத்தது பிளவுஸ் த உயரம். உங்களுக்கு எவ்வளோ பிளவுஸ் த உயரம் வேணுமோ அதை அடுத்தது 2வது ஸ்டெப்பு வச்சுக்கிறோங்க. நான் இப்போ 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இந்த பிளவுஸை. அப்போ 12 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்கிறணும். இது 12 இன்ச் உயரம், பிளவுஸ் தான் உயரம். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளோட சார்ட் பிரகாரம் 26 சைஸ்க்கு 4/4 வந்திருக்குது. அந்த 4/4 நான் மார்க் பண்ணுறேன். சரியா 4/4க்கு மார்க் பண்ணணும். அடுத்தது ஆமோல் இறக்கம் 4/3. அந்த 4/3 அந்த ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து அந்த ஆமோல் இறக்கத்தை 4/3 மார்க் பண்ணணும். அதுக்கு நேராக கோடு போட்டுக்கிறணும். இதுதான் உடம்பு மார்க் பண்ற இடம். உடம்போட அளவு சார்ட் பிரகாரம் 26 சைஸ்க்கு 7.5 மார்க் பண்றேன். 7.5. இந்த 7.5க்கு நேரம் ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கிடுவோம். இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த வளைவுக்கு ஃபர்ஸ்ட் பின் பக்கத்துக்கு 1 இன்ச்சு வெளியில தள்ளி புள்ளி வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கும் நடுவுல புள்ளி வச்சுட்டு இதை ரெண்டையும் இந்த கோடோட கொண்டாந்து இணைச்சிடணும். இதுதான் வெளி ஆமோல். பின்பக்கம் வர்றது உள்பக்கம் முன் பக்கத்துக்கு வர்றதுக்கு 1/2 இன்ச்சு குறைச்சிடணும். முதல்ல வெளியில 1 இன்ச்சுனா முன் பக்கத்துக்கு 1/2 இன்ச் குறைச்சிடணும். அப்ப இந்த இடத்துல வரையில இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி இப்படி வரும். இதோட சேர்த்துடணும். அப்ப இதுதான் உள்ளுக்கு வர்றதுக்கு. மேல உள்ளது வெளிப்பக்கம். அடுத்தது நெக்கு, கழுத்து டெகப்பு நம்மளோட சார்ட் பிரகாரம் 2/4க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். 2/4. முன் கழுத்து 5.5யும் பின் கழுத்து 7.5க்கு மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப 2/4க்கு மார்க் பண்ணணும். முன் கழுத்து 5.5க்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இந்த டாட் மார்க் பண்ண போறோம். இந்த ஷோல்டர் இருக்குது, 2 ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு ஒன்று போட்டுக்கிறணும். நேர கீழே வரை கோடு போட்டுக்கிறோங்க. இப்ப இதுல செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இங்க வச்சிருந்த இந்த உடம்போட அளவு 7.5, இந்த 7.5 இன்ச்சையே இங்க மார்க் பண்ணிடுவோம். இன்ச்சே மார்க் பண்ணிடணும். அதுக்கு பிறகு டாட்டட இந்த 7.5 இன்ச்சே நாங்க மார்க் பண்ணிட்டு டாட்டட உயரம் இந்த 26 சைஸ்க்கு 2 இன்ச் வரும். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்ப இந்த 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டு இந்த இடத்துல இருந்து 2 பக்கமும் 3/4 இன்ச் அளவுக்கு டாட் மார்க் பண்ணணும். இதுதான் இந்த டாட்டு. அடுத்தது இந்த டாட் இது முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் இல்ல 1 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கத்துல பிடிச்சிடும் டாட்டு கைப்பக்கம். அதே மாதிரி இந்த 2 இடவில் இருக்குது. இது 2க்கும் இடைப்பட்ட இடத்துல நடுவுல சென்டரா வச்சு 2 பக்கம் 1/4 இன்ச் பிரகாரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த டாட்டு பிடிச்சிடணும். மேல ஷேப் கொடுக்கணும், பட்டி ஷேப். இப்ப இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சும் இந்த சைட்ல 1 இன்ச்சும் இது 1.5 இன்ச்சும். இப்ப இந்த சென்டர் நடு புள்ளி இருக்குது, இந்த புள்ளியையும் சேர்த்துடணும். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இந்த சைட்ல உள்ள புள்ளியையும் இந்த நடு புள்ளியோட சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த முன்னுக்கு கிராஸ் எடுத்துட்டோம். இப்ப இதுதான் எங்கட பட்டி பீஸ் கீழே வர்றது. இப்ப இதுல ஒரு 1/2 இன்ச்சு நீங்க தையலுக்கு விட்டுக்கிறலாம். ஏன்னா பட்டி நிறைய இருக்குது. இப்ப நாங்க இதுல ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறலாம். அப்ப இதோடத்தான் நாங்க கட் பண்ற இடம் முன்பாட்டு.
இதுக்கு பிறகு மேல வந்து ரெண்டு பக்கத்துக்குமே நாங்க முன்னுக்கும் பின்னுக்கும் தையலுக்கு ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அப்ப இந்த இடத்த மேல கோடு போட்டுருங்க. இப்ப இதுல இருந்து தான் இது தையலுக்கு போயிடும். ஆனா நீங்க மார்க் பண்ணிக்கிறணும். இப்ப இதெல்லாம் நாங்க மார்க் பண்ணிட்டோம். இப்பதான் நீங்க செய்யணும். துணியில எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி 4ஆவே போட்டு மார்க் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மேல் பக்க துணி இதுல வந்து கழுத்து பகுதியையும் இந்த ஷோல்டர் பகுதியையும் தான் நீங்க ஒன்னா 4ஐயும் ஒன்னா வச்சு அப்படியே வெட்டி எடுக்கணும். இந்த கீழ்பாட்டை வெட்டி எடுத்துடக்கூடாது. மார்க் பண்ணி முடிச்சிருங்க. இப்ப நான் இது தனித்தனியா போட்டிருக்கிறதுனால ஈஸியா தூக்கிட்டு வெட்டிடலாம். துணியை வந்து நாங்க 4ஆ ஃபோல்ட் பண்ணி போடுற நேரம் உங்களுக்கு கவனமா வெட்டணும். கழுத்தும் ஃபர்ஸ்ட் முன் கழுத்துக்குள்ள சின்ன கழுத்தை மட்டும் மார்க் பண்ணிட்டு வெட்டி விட்டுறணும். அதுக்கு பிறகு பின்பக்கம் மார்க் பண்ணுவோம். இப்ப இதை நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்க. இந்த கையையும் ஃபர்ஸ்ட் வெளி கையை வெட்டி எடுத்துருங்க. வெளிப்பக்கம் மார்க் பண்ணிருக்கிறத 4க்கும் சேர்த்து வெட்டிடுங்க. எப்பவும் வெளியில உள்ள அவுட்டரை சேர்த்தே வெட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் இதையும் நம்ம அளவு சரியான அளவு போக மீதத்தை வெட்டிடுவோம். இப்ப வெட்டி எடுத்துட்டு இப்ப இந்த முன்பாட்டை வந்து தனியா எடுத்துடணும். முன்பாட்டை தனியா எடுத்துடணும். இது பின்பாட்டு. இப்ப இந்த முன்பாட்டுல வந்து நாங்க வந்து இந்த 1/2 இன்ச்சை முன்னுக்கு குறைச்சு வெட்டிடணும். இந்த முன்பாட்டை குறைச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இந்த பட்டி பீஸையும் வெட்டி எடுத்துடணும். இப்ப இந்த பின் பக்கத்துக்கு வந்து நாங்க பின் கழுத்து வந்து 5.5 தானே வச்சிருக்கோம். எங்களுக்கு பின்னுக்கு வந்து 7.5 8 வரை நீங்க வச்சுக்கிறலாம். நான் 8க்கு மார்க் பண்றேன். 8க்கு மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இந்த வளைவு வருது இந்த இடத்துக்கு நேரம் 2.25. அங்கதான் நம்மட அகலம் வந்து 2.25. இதுக்கு நேரம் கோடு போட்டுட்டு இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஷோல்டர் இந்த டாட் போடணும். இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த 2 ஷோல்டருக்கு நேரம் இப்படி கோடொன்னு போட்டுட்டு கீழே வந்து 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். 2 பக்கமும் 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். இந்த பக்கத்துக்கு 1/2 இதுல 1/2 போட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு டாட் பிடிச்சுக்கிறணும். இப்போ கீழே வந்து இடுப்பு எப்படி மார்க் பண்றேன்னா, இந்த 26 சைஸ் பிளவுஸ்க்கு வந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 22 தான் இடுப்பு வரும். 22ன்னு சொன்னா 5.5 தான். இப்போ இந்த டாட் பிடிச்ச பிறகு இந்த இடத்துல வந்து 5.5 வரும். இப்போ நான் வந்து இதுல இந்த டாட்டுக்குள்ள 1 இன்ச்சே சேர்த்து 6.5க்கு நான் மார்க் பண்றேன். 6.5. இங்க நாங்க உடம்பு வந்து 7.5க்கு மார்க் பண்ணிருந்தோம். இந்த 7.5. அப்ப இந்த 7.5யையும் இந்த 6 இந்த நாங்க மார்க் பண்ணிருக்கிற இடுப்பு இது 2ஐயும் நீங்க அப்படியே சேர்த்து விட்டுற வேண்டியதான். இது வந்து தையலுக்குள்ள 1.5 இன்ச்சு. இவ்வளவுதான். இப்ப இந்த கழுத்துப்பாட்டை வெட்டி எடுத்துருவோம். இப்ப ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவுக்கு வந்து அடியில வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அதுல ஃபர்ஸ்ட் இடம் விட்டுக்கிறங்க தையலுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு ஸ்லீவ் உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உயரம் வச்சுக்கிறங்க. நான் வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். அந்த உயரத்துக்கு மேல கோடு போட்டுட்டு அதுல மேலையும் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டுக்கிறங்க. இப்ப கீழே வந்து கைக்கிட்ட அடி அகலத்தை மார்க் பண்ணணும். அடி அகலம் வந்து 4.5க்கு மார்க் பண்றேன். அடுத்தது இந்த மேல இருந்து நாங்க 2.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறோம். மேல இருந்து 2.5 இன்ச்சுக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டாச்சு. இப்ப இந்த நான் இங்க வந்து 4.5 தானே மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல 1 இன்ச்சு சேர்த்து 5.5க்கு தான் வரும். இங்க என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச்சு தான் இந்த இடத்துல கூட வரும். அப்ப இத 2ஐயும் நேரா சேர்த்து கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்தது இந்த முடிகிற இடம் இருக்குது. இந்த இடத்தையும் இந்த முடிகிற இடத்துக்கும் நேரா இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறணும். கோடு போட்டுட்டு இந்த 2க்கு நடுவுல சென்டரா பார்த்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேல ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. இப்ப இந்த மேல இருக்குது. இந்த மேல இடத்துல இருந்து அப்படியே வளைச்சு மேல இருந்து அப்படியே வளைச்சு கொண்டாந்து இந்த இதோட இறக்கி இதோட சேர்த்து விட்டுறணும். இப்படி வந்துடும். அடுத்தது இந்த புள்ளிய வந்து மேல இருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல மட்டும் வளைச்சு கொண்டாந்து இந்த எண்டோட சேர்த்து விட்டுறணும். அப்ப இந்த பார்ட் மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். இது வந்து மேல் கை, இது உள்கை.
இதுக்கு பிறகு தையலுக்கு நீங்கள் எவ்வளோ உடம்புல 1.5 இன்ச் விட்டுருந்தா இதுலேயும் 1.5 இன்ச் தான், அதில் 1 இன்ச் விட்டுருந்தா இந்த இடத்துலையும் 1 இன்ச் விட்டா போதும். இதோட கோடு போட்டுக்கிறோம். அப்படிதான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து இப்போ இதில் வந்து முன்கை தான் இந்த உள்ளுக்குள்ள வர்றது, இது வந்து வெளிக்கை. இது ரெண்டையும் ஒரே மாதிரியே குடஞ்சி வெட்டிடக்கூடாது. ஒரு பக்கத்துக்கு இப்படி இருக்கணும், ஒரு பக்கத்துக்கு இந்த துணியை அப்படியே குறைச்சி எடுத்துட்டு இதுதான் உள்ளளவு. இப்ப நான் துணியில எப்படி போடலான்னு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இப்ப இப்படிதான் துணி இருக்குதுன்னு சொன்னா, பிளவுஸ்ல இப்படி துணி இருக்குன்னு சொன்னா இது வந்து இப்படி மூடின பக்கமா இருக்கணும். இந்த 2 கரவாட்டி இப்படி ஓரத்துல வச்சுக்கிறங்க. வச்சுட்டு உங்களோட பிளவுஸ் எவ்வளவு உயரம், நான் இப்ப நாங்க இந்த பிளவுஸ்ல வந்து 12 தான் உயரம் எடுத்திருக்கிறேன். 1 இன்ச்சு தையலுக்கு வச்சிருக்கிறேன் பின் பக்கத்துக்கு. அப்ப மொத்தத்துல 13 இன்ச்சு தான் எனக்கு தேவை. அப்ப நான் வந்து 13 இன்ச்சு, நீங்க மேல தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு 13.5 இன்ச்சு. இப்ப நீங்க சப்போஸ் 14 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு உயரம் தையலுக்கும் பிளவுஸ்ட உயரமும் எவ்வளவு விடுறீங்களோ அந்த அளவை இப்ப 14 இன்ச்சுன்னு எடுத்துக்கிருவோம். இப்ப அந்த 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. கீழே இருந்து இந்த துணியை 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு விரலை இப்படி வச்சுக்கிறங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த உயரம் வருதோ அந்த அளவுல வச்சுட்டு இந்த மேல உள்ள மீதம் உள்ள துணியை கொண்டாந்து இதோட இப்படி போட்டுருங்க, மேல தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இது ரெண்டுமே ஃபோல்ட் பக்கம் தான் போட்டுட்டு இப்போ நீங்கள் சரியாக பிடிச்சிருக்கிற இடம் வந்த பிறகு இந்த துணியை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இதை எல்லாத்தையும் லெவல் பண்ணிக்கிறங்க. இப்படி விரிச்சிட்டு நல்லா விரிச்சிட்டு, இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சரியான முறையில் செஞ்சால் 4ஆவே டக்குன்னு போட்டு நீங்கள் வெட்டி எடுத்துடலாம். இப்படி விரிச்சு விட்டுட்டா கீழே வந்து பின் பக்கம் பாட்டு இருக்குது, மேலே வந்து நாங்கள் மேல் பக்கத்துண்டு வச்சிருக்கிறோம். இப்போ இதில் தான் நான் சொன்ன மாதிரியே இந்த அளவுகளை வந்து வெட்டணும். வெட்டுற நேரம் இந்த கழுத்து பகுதியை வந்து சரியாக வெட்டிடணும். இந்த இருக்குது இப்படி தான் வரும் துணியில போட்டு வெட்டுற நேரம். இப்போ இந்த கழுத்து பாட்டெல்லாம் நீங்கள் சரியாக வெட்டிடுவீங்க. கை பக்கத்தையும் வெட்டிடுவோம் 4ஆவே, உடம்பு பகுதியை 4ஆவே வெட்டி எடுத்துடணும். இந்த முன்பக்க டாட் வெட்டுற நேரம் மட்டும் நீங்கள் இதை பிரித்து தூக்கிட்டு வெட்டணும். இந்த முன்பக்க பகுதியில் மட்டும் இந்த 4ஐயுமே ஒன்றா வெட்டி விட்டுறக்கூடாது. அப்போ பின் பக்கம் அப்படியே தான் இருக்கும், முன்பக்கம் மட்டும்தான் ஈஸி. இப்போ இந்த ஷோல்டர் கூட நீங்கள் அப்படியே இதை வெட்டவே தேவையில்லை, தைக்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஷோல்டரில் சும்மா ஒரு தையல் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு போட்டுட்டு அப்படியே திருப்பிடலாம். அப்போ சும்மா ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் தைச்சு முடிச்சிடலாம். இதுதான் இந்த ஒன்றாவே துணியை முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டுற வெட்டுற மெத்தடு. இப்போ இதில் நாங்கள் இந்த பாருங்க, இதில் போட்டு எல்லாமே பின்பக்கமும் சரியாக வந்துடும். எல்லாமே சரியாகவே 4 பாட்டு நாங்கள் ஒன்றாவே வச்சு க்ளீனாக அழகாக வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி தான் 4ஆ வெட்டுற மெத்தடு. 26 சைஸாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.